வாழ்க வளமுடன். மிக குறுகிய நேரத்தில் முதல் அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களை அருமையாக தொகுத்து வழங்கினார் கமலவேணி அம்மா. அதற்காக அற்புதமான சில உதாரணங்களையும் கொடுத்தார்கள். அதுபோலவே நன்மணி ஐயாவும் அதற்கான விளக்கத்தை அவரது வழக்கமான பாணியில் மனதை தொடும் வகையில் கொடுத்தார். மேலும் புத்தக கலந்தாய்வு முடிந்த பின்னர் மீண்டும் ஏன் இதனை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார். அதாவது எல்லாமே தெரிந்தது போல் இருந்தாலும் தெரிந்ததையெல்லாம் நடைமுறைப்படுத்தினோமா என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்பது போல் அந்த விளக்கங்கள் அமைந்திருந்தது. மேலும் வேதாத்திரிய தத்துவங்கள் எவ்வாறு நீர்த்து போக செய்யப்படுகின்றன என்பதை விளக்கினார். வேதாத்திரிய தத்துவங்கள் எக்காலத்திலும் நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவும் உள்ளதை உள்ளதவாறு உணர்த்துவதற்காகவும் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம் என்பதை விளக்கினார்கள். கமல்வேணி அம்மாவுக்கும் நன்றி, ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்வு. இந்த தலைப்பிலே ஐயம் எதுவும் இருந்தார்கள் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா, அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாங்க ஐயா. நாளை காலை 5 மணிக்கு மனோன்மணிய தவம் மற்றும் சிந்தனை துளை அதற்கு விளக்க உரை நிகழ்த்த உள்ளார் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம் மற்றும் சிந்தனை உரை மறைபொருள் என்ற தலைப்பில் உலக நலத் தொண்டன் திரு மனோகரன் ஐயா அவர்கள் வழங்க உள்ளார்கள். அன்பர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். நன்றி. அன்பர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். இந்த இடத்துல கமலவேணி அம்மா ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாங்க. அதாவது அந்த என்ஜினியர் 6வது மாடிக்கு சென்று விட்டதாகவும் அந்த மேஸ்திரி கீழே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ ஒரு 10 ரூபாயை போடுறாரு. அதை பார்த்த உடனே வாங்கி எடுத்து அவர் வச்சுக்கிட்டு மேலே கவனிக்கவே இல்லை. 100 ரூபாய் போடுறாரு, அதையும் எடுத்து வச்சுட்டு கவனிக்கவே இல்லை. இது எங்கேருந்து வருது அப்படின்னு கவனிக்கவே இல்லை. சரி, கல்லை தூக்கி போட்ட உடனே அவர் தலையில பட்ட உடனே ஒரு துன்பம் என்று வந்த உடனே மேலே கவனிக்கிறார். இது அவங்க சொன்னாங்க. சரி, ஏன் அந்த 100 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் வர்றப்ப அவர் கவனிக்கல? இது எங்கேருந்து வருது, எப்படி வந்துச்சு, இது எதுக்காக எனக்கு வந்துச்சு, எனக்கு முன்னாடி ஏன் வந்து நின்று விழுந்துச்சு அப்படிங்கிற அவர் நினைச்சு பார்த்துருக்கணுமா வேணாமா? ஒரு 100 ரூபா நோட்டு விழுகுதுன்னா என்னுடைய உழைப்பு இல்லாமல் இங்க ஒரு 100 ரூபாய் அனாவசியமா வருது. அப்ப அந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு மேல பார்த்துருக்கணும்ல. அவர் பார்க்கல. நான் அவங்க சொல்லும் போது நான் நினைச்சேன், ஏன் பார்க்கல அப்படின்னு யோசிச்சேன். இது ஏன் பார்க்கலன்னா, தேவையை மீறி தேவைக்கு அதிகமாக நமக்கு எது வந்தாலும் நாம் அது எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, என்னங்கிறத பார்க்கறதே இல்லை என்று எனக்கு தோன்றியது. இப்ப இதே சிச்சுவேஷன் வேற ஒரு இடத்துல வச்சுக்குவோம். ஒருவர் பசி கொடுமையில் இருக்கிறார். அப்படியே 2 நாளா சாப்பிடாம பசி கொடுமையில இருக்கிறார். அங்க சாப்பிட்றதுக்கு காசே இல்லை, யாரும் கொடுக்கல. இப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா ஒரு 100 ரூபா வேணும். இப்ப இதே 100 ரூபா வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து விழுந்த உடனே அந்த 100 ரூபாயை பார்க்கிறார். இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன வரும்? அந்த 100 ரூபா, அப்பா ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், பசி துன்பத்தை போக்கிடலாம் அப்படின்னு அப்படியே அந்த 100 ரூபாய் எடுப்பாரு. எடுத்த உடனே நேரா போய் சாப்பிடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எடுத்த உடனே சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டார். எடுத்த உடனே அப்படி என்ன பார்ப்பாரு, அப்படியே மேல பார்ப்பாரு, இங்கிட்டு பார்ப்பாரு, அங்கிட்டு பார்ப்பாரு, சுத்தி சுத்தி பார்ப்பாரு. இது யாரு கொடுத்தது, யாரு போட்டது,
எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேல இறைவனை நோக்கி பார்ப்பார். இறைவா, எனக்கு பசி கொடுமை தெரிஞ்சு இந்த பசியை போக்குறதுக்காக நீயே கொடுத்தியா, நீயே கொண்டு வந்து யார் மூலமா போட்டியா, ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் போய் ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி சாப்பிடுவாரே தவிர அப்படியே எடுத்துக்கிட்டு நேரா போய் சாப்பிட மாட்டார். உண்மையான தேவை இருப்பவர் துன்பம் போக்கும் நிலையில் அவர் நிச்சயமாக அதை கவனிப்பார், மேலே அண்ணாந்து பார்ப்பார். ஆனால் அங்கு தேவைக்கு மேல வரும்போது யாரும் எதையும் பார்ப்பதில்லை. இது 100 ரூபாய் நோட்டுக்கு மட்டும் இல்ல, லட்ச லட்சமா கோடி கோடியா வந்துகிட்டு இருக்கு. யாரும் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. நான் இதை அடிக்கடி சொல்வது உண்டு. ஜோதிடம் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு நல்ல வசதி வருமானம் வரும்போது ஜோசியரை பார்த்து எதுக்கு எப்படி என்ன சாமி பிசினஸ் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன திசை எப்படி ஓடுது அப்படின்னு எங்கேயா யாராவது வந்து கேட்டிருக்காங்களான்னா ஜோசியத்தை வந்து கேட்கறதே இல்லை, கேட்கறதே இல்லை. இப்படி அதாவது தேவைக்கு மேல எப்ப வந்தாலும் அது எங்க இருந்து வருது எப்படி வருது கேட்கறதே கிடையாது. ஆனாலும் லஞ்சம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு, தேவைக்கு மேல வந்து வாங்கிக்கிறாரு. எல்லாத்துலயுமே அப்படிதான். தேவைக்கு மேல எங்க இருந்து வந்தாலும் சரி, அது ஆன்மீகத்திலிருந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அதை கண்டுக்கிறதே இல்லை. எப்படி வந்து கண்டுக்கிறதே இல்லை மனிதன். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு துன்பம் போக்குறதுக்குன்னு சொன்னா அண்ணாந்து பாக்குறான். அப்படி இல்லாம இல்லாட்டி இவன் அண்ணாந்து பாக்குறது இல்லை. அப்ப மேல இருக்கிற இறைவன் என்ன பண்றான்னா, இவனை அண்ணாந்து பார்க்க வைக்கணும்னா ஒண்ணு அவன் துன்பம் போக்குறதுக்குங்கிற நிலைக்கு அவன் போகணும். அப்படி இல்லாட்டி அவனுக்கு இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டு அவனுக்கு துன்பத்தை கொடுக்கணும். அப்படி துன்பத்தை கொடுத்தா அண்ணாந்து பார்த்தான்ல, யாரா அது கல்லை தூக்கி போட்டதுன்னு பார்த்தான்ல. அப்ப துன்பத்தை கொடுத்தாதான் அவன் பார்க்கிறான். அப்ப மனிதர்களுக்கு துன்பம் வருகிறது சரிதானே, சரிதான். ஆனால் இப்போ இந்த கதையிலிருந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நாம் தேவைக்கு மேல வரும் பொழுதும் இது ஏன் வருது, எங்க இருந்து வருது, எதுக்காக வருது, இது முறையாக வருகிறதா, சரியாக வருகிறதா அப்படின்னு நம்ம அதை யோசிச்சோம் அப்படிங்கிறோம்னா இறைவன் துன்பம் கொடுக்கறது நிறுத்திடுவான். யாராவது அன்பளிப்பு கொடுத்தா அப்படியே வாங்கிக்கிறது. ஏன் வருது, எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, எதுக்காக, எனக்கு இப்ப தேவையில்லையே, இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட், எனக்கு தேவை இருந்தா கொடுங்க, தேவை இல்லாட்டி கொடுக்காதீங்க. ரைட்டா, நீங்க யோசிக்கிறீங்களா, அந்த இடத்துல வேண்டான்னு சொல்றீங்களா, அது வேண்டான்னு மறுக்கிறீங்களா, அதுக்கு முயற்சியாவது எடுக்கிறீங்களா? அல்ல இல்ல, ஓசியில கிடைச்சுன்னா எதுனாலும் வாங்கிக்கிறது. ஓசியில மட்டும் இல்ல, அது எந்த வழியில வருதுங்கிறத கூட யோசிக்கிறது இல்லை, இப்படி வாங்கிக்கிறது. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, என்னையா நீ அவன் சாராய கடை நடத்திட்டு அதுல 20% கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போடுறான், திருப்பதி உண்டியலுக்கு உள்ள போக மாட்டேன்னு சொல்லுதா, வெங்கடாஜலபதி ரிஜெக்ட் பண்ணாரா, அவரே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்னையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்க அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க மேல பார்க்கணும்னா உங்களுக்கு கள்ள தூக்கி துன்பம் கொடுக்கறது போட்டுத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இந்த கதையிலிருந்து நான் உணர்ந்து கொண்டது இப்படிதான் இருக்கிறது. கமலவணி அம்மாவுக்கு நன்றி இந்த கதை சொன்னதுக்கு. வாழ்க வளமுடன். இந்த கதையை பற்றிய கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குங்க. என்னோட என்னன்னா, வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தேவையில்லாத பொருட்களோ இல்ல அதீத சந்தோஷமான நிகழ்வுகளோ ஏதோ ஒண்ணு வரும்போது அடுத்தது பின்னாலே ஒரு துயரமான ஒரு நிகழ்வோ ஏதோ நடைபெறும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வருங்க என் வாழ்க்கையில. அது சரியாங்கய்யா? அதாவது அது அது பொதுவாக அனுபவத்தில் அப்படி வருகிறது என்று எல்லாரும் சொல்லுகிறார். இது ஏன் வருகிறது அப்படின்னு, அது சரிதான், நீங்க சொல்றது சரிதான். அது ஏன் வருகிறது என்று சொன்னால், இப்போ நீங்க தேவை உங்களுக்கு பூர்த்தி ஆகும் போது அப்படி வராது. நீங்க நல்லா இப்ப நீங்க சொல்றது எது, உங்கள் தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு வந்து அப்படி பின்னாடி எதுவும் துன்பம் வந்துருமோன்னு ஏதாவது வருதா? இல்லைங்கய்யா, இல்லைங்க. இப்ப ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட ரொம்ப அதீதமா சந்தோஷம், இப்ப இரவு பகல் வர மாதிரி இல்ல, இப்ப அதீதமான சந்தோஷம். அதீதம்னு சொல்றீங்க, அந்த அதீதம்ங்கிற ஆமா வார்த்தையை நான் வந்து கொஞ்சம் அதை டிஃபைன் பண்ண சொல்றேன். ஆமா. எப்படின்னா, அப்ப இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் வேற ஒரு அது பொருளோ தேவைக்கு இன்பமோ. அதிகமா வந்து நீங்க சந்தோஷப்படும் போது சரிதானா,
ஆ அப்ப நீங்க ம். தேவைக்கு உங்களுக்கு வர்றப்ப நமக்கு இதை அனுபவிக்கிறோம், அந்த தேவையை பூர்த்தி செய்கிறோம். இப்ப இது துன்பமா வந்துருமான்னு நமக்கு சந்தேகமெல்லாம் வராது. அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது. துன்பம் போக்குறதுக்கு வரும்போது வராது. அதுக்கு சரி. மேல இருக்கிறது வரும்பொழுது, அது என்ன ம். ஆகிறது என்று சொன்னால், அது அலை இயக்கத்தின் மூலமாக அந்த தேவைக்கே இல்லாதவர்களுடைய அந்த கர்மயத்திலிருந்து வரக்கூடிய அலைகள் இருக்கிறது அல்லவா? அந்த ம். அலைகளோடு அந்த அலைகள் தொடர்பு கொண்டு, அந்த அலைகளினுடைய தாக்கம் நமக்கு என்ன ஆகிறது? ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து விடுகிறது. அதுதான். இது இருக்கும். ம். இது ம். பொதுவாக இருக்கும். சரிங்க. பொதுவாக இருக்கும். ம். அதனால தான் வந்து நம்ம வந்து ரொம்பவும் அந்த அதுக்கு போம்போது, ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. "ரொம்ப ஆடாதப்பா, சீக்கிரமா அப்புறம் உனக்கு ஏதாவது வந்துரும்." அது என்னன்னா, அதையும் சில பேர் என்ன செய்கிறார்கள்? தேவையை பூர்த்தி செய்வதை யாருக்கும் காட்டிக்கொண்டு செய்வது இல்லை. பசிக்கு எனக்கு வந்து இட்லி கிடைச்சிருச்சு. இந்தாங்க எல்லாரும் பாருங்க. அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு நம்ம சாப்பிடுறது இல்ல. ஆனா, ம். ம். தேவைக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் யாருக்கும் காமிக்காம நம்ம செய்யறது இல்ல. நல்லா பாருங்க. நீங்க தேவைக்கு ஒரு துணி ம். எடுத்து போட்டீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வேலைய பார்க்குறீங்க. ம். தேவையில்லாத ஒரு துணி எடுத்தீங்கன்னா, அக்கா எப்படி இருக்குன்னு காமிக்கிறீங்க. பக்கத்து வீட்ல காமிக்கிறீங்க. எல்லா பக்கமும் காமிக்கிறீங்க. தேவையானத காமிக்கிறதே இல்ல. ம். தேவையில்லாதத காமிக்கிறோம். அப்ப அங்க என்ன ஆகிறது? அங்க அலை இயக்கம் மன உணர்வுகள் என்ன ஆயிருது? அது நெகட்டிவ் அலைகள் நம்மள வந்து தாக்குகிறது. அப்ப பொதுவாக ம். அந்த அந்த அதீதமானன்னு சொன்னீங்க இல்லையா? அது இருக்கும் பொழுது, அதையுமே கூட அந்த உங்கள் வீட்டு அளவில் இருந்தால், அந்த வீட்டு அளவுல அதை அனுபவம் செய்து கொள்ளுங்கள். வெளியில அதை வந்து காட்டிக் கொள்ளாதீர்கள். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. நன்றிங்க வாழ்க ஐயா. வளமுடன். சிறப்புங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. தெளிவான விளக்கம் ஐயா. அடுத்ததாக பிகேஎம் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ம். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம். அதுல இந்த கேள்வி பதிலெல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பான விளக்கம் ஐயா. அலை, தத்துவம் இதெல்லாம் நாங்க கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இப்ப அம்மா கேட்ட கேள்வி என் மனசுல பட்டுது. இப்ப நெறைய சந்தோஷம், ஒரு எல்லாம் கூடும்போது சொந்தங்களும் நெறைய சந்தோஷமா இருக்கும்போது, அதுக்கு பின்னாடியே ஒண்ணு ம், வந்து ம், உடனே துன்பமா வந்துருது. இது ம், ஏன்னு நம்மளுக்கு முன்னாடி புரியாது. ஆனா, இப்ப இந்த தத்துவங்கள்லாம் கேட்கும்போது, அளவுக்கு மீறி அந்த ம், இடத்துல இன்பத்த அனுபவிக்கிறோம். ம். அப்ப நீங்க இல்லங்கம்மா, சொன்னீங்க நீங்க பாத்தீங்களா, கண்ண இப்ப பட்டுருச்சின்னு சொல்லுவாங்கய்யா. இல்லங்கம்மா நீங்க இப்ப பாரு சொல்றீங்க இல்லையா? இப்போ அ இந்த சொந்தங்கள்லாம் கூடுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆ இதே உங்க தாத்தா, பாட்டி காலத்துல சொந்தங்கள்லாம் கூடுனாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப கூடுனப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஆ தேவை மீறிய அந்த அ இதெல்லாம் நடக்காது. தேவை அளவுல தான் இல்ல, நடக்கும். இல்ல. ஆனா அவங்க கூடுவாங்க. ம். ஆமாங்க. ரைட்டுங்களா? அவங்க ஆமா. கூடி தேவைக்கு அவங்களே சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆமாங்கய்யா. இப்போ பண்ணிடுறோம்? நம்ம எல்லாம் எல்லாரும் கூடுறோம். அ பெரிய சமையல்காரர் வர்றாரு. ஹோட்டல்ல அவங்க சொல்லிர்றோம். விருந்து ஆமா. போடுறாங்க, ஹோட்டல்ல போடுறாங்க. அங்க தான் பிரச்சனை வருது. வேற ஒண்ணும் இல்ல. ம். எல்லாம் ஒரு சரி. 10 பேர் சேர்ந்தோம்னா, நம்மலாம் விசேஷத்துக்கு போனோம்னா, சேர்ந்து அவங்க கூடயே வேலை செய்வோம். சமையல் வேலை செஞ்சு, ஒரு ஆ. 30 ஆ பேர் சேர்ந்தாலும் சேர்ந்து செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு செஞ்சு சந்தோஷமா தேவைக்கு தான் வருவோம். இருந்தது. தேவைக்கு தான் ஆ, இருந்தது. ஆ. இப்ப நீங்க அது 10 வந்து இந்த பேர் 2 சேர்ந்து, இப்ப ஆ ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொன்னோனே, வாங்க ஆமாங்க. இந்த அப்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேர் வாங்க. நம்ம எனக்கு பிறந்த நாள். வாங்க சாப்பிட போலாம். அப்படின்னு சொல்லி, நீங்க அப்படியே போய் அங்க ஒரு பாட்டி இட்லி கடையில போய், எல்லாருக்கும் 4, 5 இட்லி குடுங்க. சட்னி, சாம்பார் குடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓடியே போயிருவான். அப்ப என்ன ஆமாங்க. பண்றோம் இப்ப? உடனே அ, தேவையில்லாத ஒரு கடையில போய், ஆ. தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டா, அப்பதான் பிறந்த நாள் கொண்டாட்டம். அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறதுங்கிற மாரி ஆயிப்போச்சு. அப்ப அது வந்து இது பாதிப்பு பிறந்த வரத்தான் செய்யும். நாள் பிறந்த நாள் கொண்டாட்டங்கிறதே அப்ப இல்லைங்களேங்கய்யா. இந்த ஆ. மாதிரி ஒரு பிறந்த நாள்ங்கிறது நீங்க சொன்ன மாரி தேவையின் அளவுல மட்டும் இருந்ததுனால இன்பமா இருந்தது. ஆ. இன்னைக்கு எல்லாமே தேவை மீறுதல் இருக்கும்போது தான், எல்லாமே ம். அளவுக்கு மீறும்போது அது நாள் நல்லா சந்தோஷமா கொண்டாடுறோம். அது மறுநாளே ஒரு துன்பமா வந்துருது. அந்த அலை மகரிஷி இயக்கத்துக்கு பாரு இவன் காசு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு இப்படிலாம் ஆடுறான் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆ. சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட ம். இருக்கிறவங்க இன்பமா இருப்பாங்க. அது நமக்குள்ளேயே அந்த அலை இயக்கத்திலேயே மறுநாள் துன்பமா வந்துரும். இந்த தத்துவத்த மகரிஷி கேட்கும்போதெல்லாம் நம்மளுக்கு தானா புரியுதுங்கய்யா. ஆகஸ்ட் 14 வந்து மகரிஷியினுடைய பிறந்த நாள். என் பிறந்த நாள்ல எதுக்கு கொண்டாடுறீங்க? அதுல என்ன இருக்குது? அப்படின்னு தான் சொன்னாரு. ஆ, மக்கள் விடமாட்டேன்னு சொல்லி நாங்க மகரிஷியினுடைய பிறந்த நாள கொண்டாடுவோம்னு இவங்க தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர,
என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறதே ஒரு ஒரு விஷயம் அல்ல. நான் பிறந்த எத்தனைமோ வருஷம் ஆகிப்போச்சு. இது எதுக்கு அந்த பிறந்த நாளை ஏன் கொண்டாடுறீங்க? ஒவ்வொரு ஜனத்தையும் கொண்டாடுங்கள். இது என்ன பிறந்த நாளை கொண்டாடு. கொண்டாடுறீங்க? இது தேவையில்லாததுன்னு மகிழ்ச்சி சொன்னாரு. நம்ம கேட்கல. ஆமா ஆமாங்க. அப்படிதான் சொன்னாங்க அவங்க. அப்படியெல்லாம் இல்ல. இந்த பிறந்த நாள், திருமண நாள், இது என்ன இது திருமண நாள்னு கொண்டாடிட்டு அன்னைக்கு மட்டும் இப்ப அதுவே பாருங்க, மனைவி நில வேட்பு நாள் அப்படின்னு சொன்ன மனைவி நில வேட்பு நாள் அன்னைக்கு மட்டும்தான் கணவன் மனைவி நேருக்கு நேரா உட்காந்து அன்னைக்கு மட்டும் அப்படியே நேரா இந்த பூவை கொடுக்குறோம், பழத்தை கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அப்புறம் எப்பயா கொடுத்த? அடுத்த வருஷம் திருப்பி ஆகஸ்ட் 30 கொடுத்தேன். இடையில ஏதாவது கொடுத்தியாயா? அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு நாளுன்னு உண்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் அப்படி ஆக்கிட்டான். அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட நாள்னு வைக்கிறது கூட அது நினைவுபடுத்துவதற்குங்கிறது இப்ப இல்லை. இன்னைக்கு எல்லாமே அந்த நாள் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுவே ஒரு சடங்கு மாதிரி ஆகிவிட்டது. ஆமாங்க ஆமாங்க. அந்த இறைநிலை ரகசியம், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதுங்கிறது கூட உண்மையிலேயே ஒரு அற்புதமா இருந்ததுங்க. மகான்கள் கிட்ட மட்டும் ஏன் வெளிப்படுத்தினாங்க, அதையும் மகான்கள் வாங்கி ஏன் நம்ம கிட்ட வந்து தேவை உள்ளவர்களிடம் மட்டும் அவங்க வெளிப்படுத்தினாங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கிட்ட எல்லாம் ஒரு ரகசியம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த நிலையில இருந்தாதான், இல்லைன்னா உணர்ச்சி வயத்துல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் அது எப்படிங்க இருக்க முடியாது. இப்போ இப்ப இன்னைக்கு நான் விளக்கம் சொன்னதுல இப்படி இருந்தால்தான் வெளிப்படுத்தும். இப்ப நீங்களும் அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களிடமும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம். ரைட்டுங்களா? யாரிடம் வேணாலும் வெளிப்படுத்தும். என்னுடைய ஜோதிட குருநாதர் ஒருத்தர் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது இப்ப லேட்டஸ்டா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம், உண்மையிலே அவரை குருநாதர் என்று நான் சொல்லுகிறேன். நம்ம மகர்ஷி தத்துவத்துக்கு ஓரளவுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் தான். ஆமாம். ஆனால் அவர் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, ஒரு தவறு செய்து விட்டார். அந்த ஒரு பட்டிமன்ற தீர்ப்பை இயற்கைக்கு முரணான தீர்ப்பாக கொடுத்து விட்டார். அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு தவறு என்று நான் அப்படியே அந்த அந்த கூட்டத்திலேயே நான் பேசுறேன். தவறு. நீங்க இயற்கைக்கு முரணாக தீர்ப்பை கொடுத்து விட்டீர்கள். இதை வேறு யாராவது கொடுத்திருக்கலாம். ஆனால் குருநாதர் இப்படி கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்க குருஸ்தானத்திலிருந்து இப்படி கொடுத்திருக்க கூடாது என்று அவர்கிட்ட சண்டை போடுறேன். அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க நன்மணி சார், இன்னைக்கு மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்படிதான் இருக்கு. மக்களுடைய மனநிலையெல்லாம் இப்படிதான் இருக்கு. அப்ப இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கும்போது அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தீர்ப்பு சொல்லணும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க குருவாக இருப்பவர்கள் மக்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லக்கூடாது. இயற்கை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்ல வேண்டும். சொல்லி மக்களை மாற்றுவதற்காக அந்த தீர்ப்பு இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு மக்களினுடைய நினைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் உங்களுக்கு இதுவரை இந்த ஜோதிடத்தில் பல ரகசியங்களை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அல்லவா, இந்த தீர்ப்புக்கு பின்னாடி உங்களுக்கு எந்த ரகசியத்தையும் இந்த இயற்கை உங்களிடம் வெளிப்படுத்தாது. இதோட நின்று போயிடும், ஸ்ட்ரக் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்ப எல்லா பேரும் நீ என்ன குருநாதர்கிட்ட சண்டை போடுறதான்ட்டு ஏன் கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்தில் இதை நான் சொல்ல வேண்டி வந்துச்சு. அப்ப இயற்கை என்ன ஸ்ட்ரக் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு நான் முன்னாடி மாதிரி கிளாஸஸே இல்லை. அதிகமா கிளாஸ் நடத்துறதில்ல, வர்றதில்ல, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஏன்? மனிதர்களுக்கு தகுந்தார் போல இயற்கை தத்துவத்தை மாற்றக்கூடாது. அந்த இடத்துல கரெக்டான பதில சொல்லி இருந்தா புரியாத மக்களுக்கு இதுதான் உண்மை அப்படின்னு. நான் அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்ம நம்ம இப்ப இங்க தத்துவத்தை, இறை தத்துவத்தை, வேதாத்திரி தத்துவத்தை இப்ப தமிழ் ஆனந்த யோகத்திலே நம்ம இன்னும் மக்கள் இப்படி இருக்காங்க, மக்களுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் உண்மை. தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு செஞ்சுக்க. 100% நீ உன்னால் நடைமுறைப்படுத்த முடியலையா, 10% நடைமுறைப்படுத்து, 20% நடைமுறைப்படுத்து, கொஞ்சமா வா. அதுக்காக இதை மாத்திக்கிட்டுலாம் சொல்லக்கூடாது. அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். ஆமாங்க. இப்ப நீங்க சொன்னது 100% உண்மைங்க. இப்ப நீங்க கொஞ்சம் மாத்தி சொன்னீங்கன்னாலும் நம்ம மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் கேட்கும்போது அதை தான் நம்ம போய் வெளிப்படுத்துவோம் வெளியே. இப்ப நான் உங்கள்கிட்ட மாத்தி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, 10% மாத்திட்டேன்னா நீங்க 20% மாத்திடுவீங்க. ஆமாங்க. உங்கள்கிட்ட கேட்டவர் 50% மாத்திடுவாரு. அது சம்பந்தமே இல்லாம போயிடும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். சிறந்தது ஒரு கேள்வி, அதற்கு நல்ல ஒரு விளக்கம் ஐயா.
அடுத்ததாக நம்ம சாந்தி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். மதுரை சாந்தி அம்மா. சரி, மைக்க ஒரு தடவை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரி, அவங்க வரட்டும். அவர் கமலவணி. கமலவணி அம்மா நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த இந்த கதையில இந்த ரூபா வந்து விழுந்த உடனேயும் 10 ரூபாய் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே சரி ஏதோ காத்துல அங்கிட்ட இருந்து வந்து விழுந்துச்சு அப்படின்னு அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. 2வது தடவை 100 ரூபாய் விழுந்த உடனேயும் அப்ப வந்து அவர் பார்க்கணும் இல்லைங்க. எனக்கும் தோணுச்சு. நீங்க இப்போ அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. அது பாக்குறீங்க, எங்க இருந்துடா வருதுன்னு பாக்கணுமா இல்லையா? பார்க்கணும்ல. ஆமா, நம்மளும் பாப்போம்ல, கண்டிப்பா பாப்போம்ல. அது அப்புறம் எனக்கு அது நம்மளுமே தேவைக்கு மேல வர்றதெல்லாம் பாக்குறது இல்ல. பாப்போம், கண்டிப்பா நம்ம பாக்குறோம். நம்ம வேதாத்திரிய தத்துவம் தெரிஞ்சதுனால நம்ம பாப்போம். நம்ம பார்க்கதான் செய்யறோம். ஆமா, ஆமாங்கய்யா, கண்டிப்பா. நீங்கள் உண்மையிலே வேதாத்திரிய சீடர், அதனால பாக்குறீங்க. ஆமா, கண்டிப்பா. அதுல ஒரு மாற்றமே இல்ல. நமக்கு தேவைக்கு மேல வருதுன்னா அது எப்படி வந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இல்லை. அது முறையாக இருந்தா தான் நம்ம வாங்கிக்கோ. அந்த பக்குவத்தை நமக்கு நம்ம தத்துவம் கொடுத்துருக்கு. நான் அதனாலதான் நீங்க திங்கக்கிழமை எனக்கு இளநீ வாங்கி கொடுக்கும் போது கூட நான் சொல்லுவேன், எனக்கு இந்த இளநீ வாங்கி கொடுக்குறீங்களேன்னு. அப்படி இல்லைங்கய்யா. நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தா கூட நம்ம ஏதோ தண்ணி காஃபி டீ கொடுப்போம் இல்லைங்கய்யா. நீங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தண்ணியாச்சும் கொடுக்க வேண்டாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இளநியே நமக்கு உறுத்துற அளவுக்கு மகிழ்ச்சி நம்ம தத்துவம் அப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னுங்கய்யா, இப்ப வந்து இந்த இறை வந்து அந்த ரகசியத்தை வந்து நம்மகிட்டையும் வெளிப்படுத்ததான் செய்யும். நீங்க சொன்னீங்களேங்கய்யா. நிச்சயமா வெளிப்படுத்தும். ஆமா, வெளிப்படுத்ததாங்க செய்யும். என்ன நம்மகிட்ட அந்த அளவுக்கு அந்த செயல்படுத்தக்கூடிய திறனும் அந்த ஆற்றலும் இல்ல. அதனால நம்மள்ட்ட வெளிப்படுத்துறது இல்ல. அதாவது 2 விஷயம் வரணும். ஒண்ணு, நீங்க துன்பம் கொடுக்க மாட்டீங்கன்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம இதை சொன்னோம்னா அத நீங்க ஒரு 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 சாரார் சமூகத்துக்கு நீங்க இதை எடுத்து செல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இப்ப நம்ம இங்கேயே பாருங்க, நிறைய பேர் எப்படி இருக்காங்க, நாங்க கேட்கிறோம், கேட்டுட்டு போயிடுறோம், சர்வீஸ்க்கு வாங்க அப்படின்னோம்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க. அப்ப அங்க இறைநிலை வெளிப்படுத்தாது ரகசியத்தை. ஆமா, ஆமா. அப்ப அது அந்த அந்த 2 ஒரு நிலை இருக்கும்போது அது வெளிப்படுத்தும். அவ்வளவுதான். சரிங்கய்யா, நல்ல விளக்கங்கய்யா. வாழ்க்கை வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. அந்த கதை நல்லா இருந்தது. அருமையான ஒரு விளக்கத்துக்காக அந்த கதைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா, நீங்க வீட்டுக்கு வந்தா கூட ஏதாவது சாப்பிட குடுக்கணுமான்னு கூட யோசிக்கிறேங்க. அந்த மாதிரி நிலைமையில நீங்க இருக்கீங்க. இதை தரலாமானா வேண்டாம், டேபிள் மேல வச்சிடலாம், ஐயா வேணா சாப்பிட்டுருவாரு அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க ஐயா. நீங்க மிக சிறந்த உதாரணமாக இருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை பார்த்து நாங்களும் அதே வழியில பின்பற்றி வரணும்னு இறைநிலை வேண்டிக்கிறேங்க ஐயா. அடுத்ததாக உமாபதி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த கதையில காசு வந்து கிடைக்குதுன்னா அப்போ பார்ப்போம். என்ன பார்ப்பாங்கன்னா, யாராவது நம்மள பாக்குறாங்களா, யாரும் பார்க்காம நம்ம எடுத்துக்கணும், அந்த எண்ணம் தான் வரும். இன்னைக்கு ரெண்டாவது இறைநிலையை வந்து வெளிப்படுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பார்த்ததுல சொல்றது என்னன்னா, புலன்கள்ல வந்து செயல்படாம இருக்கும், கட்டுப்படுத்தி புலன்கள் வழியா விரையாகாம இருக்கும்போதுதான் அந்த இறைநிலை வந்து என்னோட அனுபவம். அதாங்க துன்பம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதும் இல்லை, நமக்கு துன்பம் கொடுக்கறது. எதுனாலும் துன்பம் கொடுக்காத நிலை இருக்கும் பொழுது அதை நமக்கு வெளிப்படுத்தும். நன்றி. நம்ம புலன் வழியாக செய்யறதும் துன்பம் கொடுக்கறது தானே. அது அந்த அளவு முறை மீறாம இருக்கும்போதுதான் அது நமக்குள்ள அந்த ரியாக்ஷன் வந்து அது வந்து வெளிப்படும். இல்லைன்னா எப்ப நம்ம புலனை வந்து அதிகமா அளவுக்கு மீறி செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, இல்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறோமோ, அந்த அந்த நமக்கு இன்ட்யூஷனா சில விஷயங்கள் தெரியுது பாருங்க. அதுவே இன்ட்யூஷனா தெரியறது யாருக்கு தெரியும்னா,
அவர் பெரும்பாலும் அவர் யாருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றவருக்கு தான் இன்ட்யூஷன் வரும். மற்றவங்களுக்கு இன்ட்யூஷன் வராது. வெளியில இருந்து டியூஷன் தான். ஆமா ஆமா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் பாருங்க, இன்ட்யூஷன்ல ஏதாவது எடுத்து பேசுறாங்களான்னு பாருங்க. எல்லாமே அங்க இங்க இருக்கிற எடுத்து இங்க பேசுறதான் பேசுறாங்களே தவிர இன்ட்யூஷன்ல பேசுறவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அது பட்டிமன்றம்லாம் அதுவுமே கமர்ஷியலா இப்ப கைத்தட்டலுக்காக தான் பேசுறாங்களே தவிர கைத்தட்டல் கமர்ஷியல் அப்படி ஆயிடுச்சு. அப்ப அங்க அவங்களுக்கு எல்லாம் இன்ட்யூஷனா வராது. ரைட்டுங்களா? அப்ப அதான் அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது சிலருக்குத்தான் வரும். அதுதான் இறைநிலை வெளிப்படுத்துகிற ரகசியம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சாந்தி அம்மா ஓபன் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சாந்தி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தெரியலம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியல என்னன்னு தெரியலீங்களே. கனகராணி அம்மா மீண்டும் பேசுறீங்களா? வாழ்க வளமுடன்மா. ஐயா நானும் அப்பயே கேட்கணும்னு இருந்தேன், பேசிட்டே மறந்துட்டோம். அம்மா அந்த கதை சொன்னாங்க 100 ரூபாய் இதெல்லாம் போடும்போதையும். அடுத்து 3வது இங்க கல்லதான் தூக்கி போட போறாங்க, திரும்பி பார்க்க போறாங்கன்னு நான் நினைச்சேன். அதையே அம்மா சொல்லிட்டாங்க. என்ன 2 டைம் போட்டு கம்முன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 3வது அவங்க திரும்பி பார்க்கணும், கல்லதான் தூக்கி போட போறாங்கன்னு நினைச்சேன். அத சொல்லிட்டாங்க அவங்க. உங்களுக்கே என்ன அந்த தோணிச்சு? இறைவன் வந்து இல்ல உங்களுக்கே என்ன தோணுது? ஒரு கல்ல தூக்கி போட்டாலே இருந்தாலும் பாப்பான்னு உங்களுக்கு தோணுது பாத்தீங்களா? அப்ப அதையே சொல்லிட்டாங்க. இறைவனுக்கு என்ன தோணும்? என்னடா இது இவங்க இப்ப இவனுக்கு துன்பம் கொடுத்தாதான் நம்மளை பாப்பான் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏன்னா ஆசி அவங்க வந்து திரும்பி பார்க்கணும், அதுக்காக போட்டாங்க. பணத்தை சரி பணம் தானே, யாரோ யாருகிட்டே வந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப கல்லுங்கிற போது அந்த வலி கோபத்துல யாருன்னு சொல்லி பாக்குறாங்க. சாதாரணமா பாருங்க, எப்ப கோயிலுக்கு போற மனுஷன் துன்பம் வந்தாதான் துன்பம் வரும்போது. ஆமாங்க. அப்ப இறைவன் பாப்பான், எப்பா இப்ப மட்டும்தான் வளம் தெரியுதோ, 1000 கோடியா கொடுத்த போயெல்லாம் வரமாட்டேங்கிற, துன்பம் வந்தோடனே ஒடியாடுற அப்படின்னு தானே பாக்குறேன். அப்ப அப்படிதான் நன்றின்னு சொல்றதுக்கு முடியல. அந்த துன்பம் வரும்போது அப்ப மட்டும் ஓடிடுறான். அப்ப தேவைக்கு மேல வந்து இது யார் வீட்டுல வந்தாலும் இது எப்படி வந்துச்சு வீட்லயும் கேட்கணும். ஆண்கள் கிட்ட வந்துச்சுன்னா இவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளம், இது தேவைக்கு மேல வருது, இது எப்படி வந்துச்சு, இது வேணும், அப்படியே வந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி வீட்டுக்காரரு கொண்டு வர்றாரு, டெய்லி 5000 கொண்டு வர்றாரு. ஏங்க உங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதானே, எப்படிங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னு கேட்கணும்ல. கேட்கணும். அவர் லஞ்சம் வாங்கிட்டு வர்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அட விடு டெய்லி 5000 கொண்டு வர்றாரு, வாங்க நம்ம நகைக்கடைக்கு போவோம், பட்டுச்சேலை எடுப்போம், இப்படின்னு தான் போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க இல்லைங்களா. நானும் எங்க வீட்டுல எல்லாம் சம்பளத்துக்கு அதனால சொல்லுவேன், இப்ப அவங்க வந்து இவருடைய அந்த செயலுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். உடந்தையாக இருப்பவர்களுக்கும் என்ன உண்டு, கர்மவினை உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது குற்றம் பண்றதை விட அத வந்து ஏத்துக்கிறாங்க, அதுக்கு தூண்டுதலா இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம். அதுக்கும் உண்டு. அதுக்கும் உண்டு. எங்க வீட்டுல எல்லாம் இங்க அவங்க சம்பளாம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொண்டு வந்தா கூட நாள தொலைச்சு கேள்வி கேட்பேன். இது என்ன, எப்படி இனிமேல் என்ன அதாவது இருந்தா கூட இனிமேல் இந்த மாதிரில இருக்கக்கூடாது. பிள்ளைங்கிட்ட இருந்து அத்தனை பேர்கிட்டையும் கேட்போம். தேவை நம்மளுக்கு வர்ற வருமானத்துக்கு மேல எங்கேயாவது வருதா அப்படின்ட்டு. அது அந்த இடத்துலயே அவங்களுக்கு உணர்த்திட்டோம்னா அவங்க வந்து அதை திருத்திக்குவாங்க. அது வீட்டுல இருக்க உள்ளவங்களுக்கு அதோட பங்கு உண்டுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர் நர்மதா தெய்வீகம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா. ஐயா நான் இறைநிலைக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நீங்க அந்த கொரோனா டைம்ல வந்து 108 நாள் கிளாஸ்ல ஒரு நாள் ஸ்பீச் கொடுத்தீங்க ஐயா. அந்த ஸ்பீச்ல தான் உங்களோட ஸ்பீச் நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அது பிரகாரம் தான் இப்ப வரைக்கும் நான் அதை பின்பற்றி தான் ஐயா வந்துட்டு இருக்கேன். அந்த நேரத்துல வந்து அதுக்கப்புறமா எல்லா ஜோன்லயும் நீங்க பேசின பிறகு அதுக்கப்புறமா எனக்கு நீங்க அதுக்கப்புறம் உங்க ஸ்பீச் வந்து என்னால கேட்க முடியல. ஆனா அந்த ஆதங்கம் வந்து இருந்துட்டே இருந்ததுங்க ஐயா. உங்களோட ஸ்பீச்
பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடுதல் வந்து எப்படி, ஏன்னா அது வந்து மதுரை இதுல தான் இருந்தீங்க நீங்க. எனக்கு வந்து அந்த நம்பர்லாம் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா அந்த அந்த எண்ணம் மட்டும் நம்ம எப்படி கேட்போம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்ததுல வந்து சரி. அதுக்கப்புறமா கிடைச்சதுங்க ஐயா யூடியூப்ல. யூடியூப்ல கிடைச்ச பிறகு காலையில நீங்க கிளாஸ் எடுப்பீங்க, இப்ப மெடிடேஷன் எடுப்பீங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அங்க உங்களோட இது கேட்க முடியாத போயிட்ட பிறகு என்னவோ ஒரு கஷ்டமா இருந்து எப்படி நம்ம கேட்போம் அப்படின்னும் போது அதுக்கப்புறமா இங்க தமிழ் ஆனந்த யோகம் கிடைச்சதுங்க ஐயா. அப்ப இறைநிலைக்கு தான் நான் நன்றி சொல்றேன். ஒரு நல்ல குரு கிட்ட எல்லாரும் இருப்பாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு சிறந்த வழியில போற மாதிரி எனக்கு படுறது வந்து உங்க பின்னாடி வர்றது இறைநிலைக்கு நான் நன்றி தான் ஐயா சொல்றேன் ஒவ்வொரு நாளும். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அத மட்டும்தான் ஐயா நான் இன்ன வரைக்கும் பின்பற்றிட்டு வரேன். அம்மா வாழ்க வளமுடன். நீங்க உண்மையான தேடுதலோட இருந்திருக்கீங்க, அதனால குருவே வந்து ஐயாவோட இணைச்சு விட்டுருக்காரு உங்களுக்கு. கண்டிப்பாங்க ஐயா. ஆவடியில கூட ஐயா நீங்க எல்லாம் இருந்தீங்க பாருங்க ஐயா, ஆவடியில மீட்டிங் வச்சீங்கல்ல, புக்கு வெளியீட்டு விழா. ஆமா ஆமா. அதுல எல்லாம் கூட வந்தாங்க ஐயா, வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப அந்த ஆனா எனக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாததுனால என்னால வந்து உட்கார்ந்து அதை படிக்க முடியலங்க ஐயா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீங்க தமிழ் ஆனந்த யோகத்துல தமிழ் ஆனந்த யூடியூப் சேனல் இருக்கு, அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுல எல்லாம் டெய்லி வரும். நீங்க அதை எப்போ டைம் கிடைக்குதோ கேட்கலாம். சரிங்க ஐயா. நான் தினமும் ஐயாவுக்கு கேட்காம கிடையாதுங்க ஐயா. அம்மா உங்களுடைய போன் நம்பர் கேக்குறாங்க. நான் கொடுக்குறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா, நோட் பண்ணிக்கிறோம். 97 97 911 32941 32941. மறுபடியும் சொல்றேன், 9797 32941. ஆமாங்க. ஓகேம்மா, நன்றி. 97911மா 11 911 ஆமாங்க ஐயா. சாரி. ஓகே. 9791132941. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. நன்றிமா. நன்றிமா. ரொம்ப நன்றி குரு சொல்லுங்க. குரு நன்றி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இது போன்ற அன்பர்கள் அனைவரும் நம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இணைவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் நடந்து செல்வோம். நன்றிங்க அம்மா, சிறப்பு. அடுத்ததாக சங்கர் கேரளா ஐயா அவர்கள் பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நேத்து மனோன்மணி பத்தி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, அதை பத்தி ஒரு கேள்விங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அருமையான விளக்கங்க, நல்ல ஒரு புரிதல். அதாவது மனோன்மணி அந்த பட்டாணி மாதிரி இருக்கும், அது இறந்ததுக்கு அப்புறம் அது எடுத்து பார்த்தோம் இல்ல மறந்து, அது எனக்கு பெரிய அதிசயமா இருக்குங்க. அது உண்மையிலேயே அது மெடிக்கல் சயின்ஸ்லயே சொல்றாங்க. சரி சரிங்க. என்னோட கேள்வி என்னங்கன்னா, இப்ப நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், சில நல்ல தியானம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார நம்ம மனச சிந்தனை எல்லாம் தூண்டி விட்டுதான் இந்த ஆக்னை இயங்குது, துரியம் இயங்குது. நம்ம என்ன டியூன் பண்ணாலும் அதுக்கு தகுந்த அப்படி அந்த இது கிடைக்குது, டியூனிங் தகுந்தாப்படி. இப்போ என்னன்னா, இது வந்து எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய ஒரு இதுதான். இப்போ ஒரு சாதாரண ஒரு தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா ஆகட்டும், நம்ம மகிழ்ச்சியோட தியானம் இல்லாம வேற யாரு எந்த தியானம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டியூனிங் கிடைக்குது. ஆனா இது எது பண்ணுதுங்கிறத என்னோட கேள்விங்க. இது நம்ம டியூனிங் நம்ம பண்றோம். இப்ப நம்ம எது செஞ்சாலும், இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்ணாலும் நம்ம தான் செய்யறோம், ஒர்க் பண்ணாலும் நம்ம தான் செய்யறோம். அதே மாதிரி நம்மளுக்குள்ளார டியூன் பண்ணும்போது சரி சரி ஐயா, இதுக்கு நான் பொதுவாகவே பதில் சொல்லிடுறேன். இந்த ஒரு இதுக்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே பதில் சொல்லிடுறேன். ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது நாம் செய்யக்கூடிய
கெட்டது முழுவதும் அது நாம் செய்யக்கூடியது. நமக்கு நடக்கக்கூடிய அல்லது நாம் செய்யக்கூடிய நல்லது அனைத்தும் அறிவாகிய தெய்வம் செய்யக்கூடியது. இந்த தவத்துக்கு டியூன் பண்றது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில நாம் நல்லது என்று எது செய்தாலும் அது இறைவனுடையது. கெட்டது அப்படின்னு சொன்னா அது நம்முடையது. இதை அப்படியே பொருத்தி பாருங்க, எங்க வேணாலும் பொருத்தி பாருங்க. அது சரியா இருக்குங்க. எல்லாமே அந்த அறிவாகிய தெய்வம் தாங்க. அந்த டியூனிங் பண்ண என்ன ஆகுது, ஒரு வண்டி ஓட்டிட்டு போனாலும் வண்டி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், பார்வை போகுது, எங்க போகுதுன்னு நம்மள ஒரு லட்சியத்தோட போறோம், எல்லாமே பண்றோம். எல்லாமே இறைநிலை தான் இயக்குகிறது. அதுதான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சூழ்ந்தெழுத்து ஆற்றல் தான். நல்ல அதேதான் அறிவாகிய தெய்வம்னு வச்சுக்க வேண்டியதாங்கய்யா. ஆனால் எங்காவது துன்பம் கொடுக்கறதுங்கிறது வந்துச்சுன்னு சொன்னா அது நான் தான் கொடுக்கிறேன், அதுக்கு நாம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாங்கய்யா, நல்லது செய்யறது நான் தான் செய்யறேன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அங்கதான் அது இல்லை. அப்படி இல்லை. அது முழுக்க 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 அது அறிவாகிய தெய்வம் தான் கொடுக்குது. அந்த இடத்துல நாமே அறிவாகிய தெய்வமாக மாறி விடுகிறோம். அப்ப செயலுக்கு தகுந்த விளைவு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒரு இடத்துக்கு மனுஷன் வந்துட்டாலே ரொம்ப நல்லதுங்க. நான் கெட்டதெல்லாம் என்னுடையது, நல்லதெல்லாம் இறைவனுடையது. இந்த ஒரு தத்துவத்துக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க வேதாத்திரியத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாங்க. நல்லது செஞ்சா மட்டும் நான் செஞ்சேன்னு சொல்றது, கெட்டது செஞ்சா அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டோம்னா அந்த இடம் வேதாத்திரியம் ஜெயிக்குதுன்னு அர்த்தம். அது மெயினா என்ன தெரியுங்களா, நம்ம தியானம் பண்ணி தற்சோதனை பண்ண 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 புரிதல் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. புரிதல் வந்து நல்ல. இதுல வந்து என்ன பெரிய கேள்வி, என்ன பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா, அதாவது மகர்ஷி வந்து தொடாத விஷயமே இல்லை. அவர் எந்த அளவுக்கு டியூன் பண்ணி ஒரு ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துல கொடுக்கணுங்கிறது வந்து நல்லா உள்ள ஆழமா போய் அதே விஷயம் தான் நம்மளுக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்கும் போது மகர்ஷி எந்த அளவுக்கு நம்ம கொடுத்திருக்காருங்கிறது நல்ல அதிசயமா இருக்கு. நல்ல கேள்வி. உங்க கேள்வி வாழ்க வளமுடன் ஐயா. சங்கர் கேரளா வந்து ஒரு கேள்விகளின் நாயகன் ஐயா. எல்லா முதலிலே பேராசிரியர்களும் கேட்காத கேள்வியே கிடையாது. அவருடைய கேள்வி இந்த ஒரு அரிய தத்துவத்தை இன்னைக்கு சொல்லணும்னு இருந்திருக்கு அவருடைய கேள்வியின் மூலமாக. ஆமாங்க, அவரு கேள்விகள் கேட்டே பிரபலமாயிருக்காரு அவரு. அப்படிதான் எனக்கு நண்பரானாரு. இல்ல, அவர் கேட்கிற கேள்வி அவருக்காக என்பது மட்டுமல்ல, சமுதாயத்துக்காக. அவருடைய கேள்வியின் மூலமாக சமுதாயத்துக்கு பல விளக்கங்கள் கிடைக்கிற மாதிரி தானே கேள்வி கேட்கிறாங்க. அதனால அதே போல அவர் மன்றங்கள்ல அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியல, நம்ம முதல்நிலை பேராசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிட்டு அவங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. சொல்லிடுறாரு. அப்படி ஒரு சிறந்த சேவை செய்கிறார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா சாந்தி அம்மா, நீங்க கோஹோஸ்டா இருக்கீங்க, மைக் டச் பண்ணிட்டு பேசுறீங்களா? மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மைக் ப்ராப்ளமா? அங்க மைக் ப்ராப்ளம் இருக்குமா? ஐயா நிறைவு செய்து கொள்ளலாமா ஐயா? நிறைவு செய்யலாமா. இந்த மாலை நேர நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். உலக நல வாழ்த்து பாடுவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரமேஷ் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஐயா பேசுங்க ஐயா. ரமேஷ் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா, உங்க மைக் ஓபன் ஆயிருக்கு, பேசலாங்க ஐயா. அவர் பேசுறது கேட்கலம்மா. ஓகே, கார்த்திகேயன் பேசலாம்ப்பா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து பேசுறோம், ஒரு துன்பம் போக்குற விஷயம் நம்ம பேசும்போது எதிர்க்கும் வந்து நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க ஐயா. இப்போ அவங்க அப்படி இருந்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு ஒரு பாராட்டு ஒரு வாழ்த்து சொல்லும் போது வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் இறைவன்ற மாதிரி ஒரு ஒரு அவங்கள நினைச்சுப்பேன்.
ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலும் கொஞ்சம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நான் பேசுறது உனக்கு கேட்கலையான்ற மாதிரி கேட்கறாங்க. சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்றது ஒரு 10 வார்த்தை பேசுற நேரத்துல ஒரு 2, 3 தான் எனக்கு கேட்டிருக்கு, புரிஞ்சிருக்கு. மீதெல்லாம் எதுவுமே அவங்க சொன்ன மாதிரியும் தெரியல. ஆனா அவங்க சொன்னன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்குதுங்க. இது என்ன? அது ஏன் ஏன் நீ அந்த நேரத்துல நீங்க என்ன ஆயிடுறீங்க? அது கேட்காத அளவுக்கு நீங்க என்ன ஆயிடுறீங்க? இல்லைங்க, அவங்க அந்த ஏதாவது அவங்க பாராட்டினாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நான் அந்த இறைவன் வந்து நினைச்சுப்பேங்க. ஓ, ரைட் ரைட் ரைட். நீ அந்த நிலைக்கு போயிடுறதுனால இவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கல. இது அந்த நீங்க நீங்க என்ன பண்றீங்க, அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சியை நீங்க அங்க மாத்திடுறீங்க. அதனால உங்களுக்கு கேட்கல. அந்த நிலைக்கு போறேனான்றது தெரியலங்க ஐயா. ஆனா வந்து அவங்க பேசுறது சில நேரம் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் எப்படி அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவங்க உங்களை பாராட்டுறப்ப நீங்க அதை அப்படியே என்ன நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க இறைநிலைக்கு. அப்ப அடுத்து அவங்க பேசுறது நேரடியா இறைநிலைக்கு டைவெர்ட் ஆயிருது. உங்களுக்கு கேட்கல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுவும் கூட ஒரு நல்ல தன்மை தான் இல்லைங்கய்யா. அதாவது உண்மையிலே பாராட்டுறத மைண்ட் பண்ணாம இருக்கிறது. அப்போ நமக்கு அந்த தன்முனைப்பு அதான் இவர் இறைநிலை அப்படின்றாரு. அப்ப அவங்க பேசுறது இவரு கேட்கல, ஆனா இறைநிலைக்கு போயிருது. அங்க அங்க அவங்க அங்க கேட்கும், அது டைவர்ட் ஆயிருது. இது ஒரு நல்ல சிக்னல் தாங்க, நல்ல ஒரு நிலை தான். உங்களுடைய நிலை நல்ல நிலை என்று நான் புரிந்து கொள்கிறேன். கார்த்திகேயன் தம்பி, அருமையா அதே மெயின்டைன் பண்ணுங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு நல்ல நீங்க நல்லா பாருங்கயா. அந்த ஆஸ்கார் விருது வாங்கின உடனே அவர் 2 கையை தூக்கி எல்லா புகழும் இறைவனுக்கு, அந்த ஒரு வார்த்தை பாருங்க. அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதேதான். அதாவதுங்க ஐயா, சில நேரம் வந்து ஒரு 4-5 பேருக்கு மேல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கவனம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிடுதுங்க. அவங்க அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதே கேட்காதுங்க ஐயா. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களை பாராட்டுவதை நீங்கள் விரும்பவில்லை. அந்த அளவுக்கு நீங்க பக்குவம் ஆயிருக்கிறீங்க. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, என்ன அப்படியே மூஞ்சி பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டா, என்ன நம்மளை இன்னும் கொஞ்சம் கூட பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாராட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அதுதான் நீங்க அந்த ஆஸ்கார் விருது வாங்கினதை விட அவர் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு என்று அந்த சொன்ன வார்த்தை தான் அன்று பிரபல்யமானது. அந்த விருதை விட அந்த வார்த்தை எல்லாராலும் பேசப்பட்டது. அதுதான் அந்த தன்மை. ஐயா பாண்டியில சொல்லுனா நீங்க சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த டைம்ல அப்படி இருக்கனான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா வந்து சில கேள்வி கேட்டா ஏன் நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கேக்குறாங்க. நான் என்ன சொன்னீங்கன்னா கேட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, ஒரு நல்ல நிலை தாங்க. அதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனார்கலி சொல்லுமா. தம்பி கார்த்திக் வந்து என்னன்னா அவர் அந்த நிலைமைக்கு போறதுக்கு உண்மையிலே அது இறைநிலை தான் என்னோட இதுல புரியுது. ஏன்னா அவர் வந்து நிறைய தேடல் அவர்கிட்ட இருக்கு. அந்த தேடல நமக்கு பல பேராசிரியர்கள், சிறந்த பேராசிரியர்களை நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இது வந்து இந்த சின்ன வயசுலயே அவருக்குள்ள ஒரு அது இறைநிலையோட ஒரு தன்மைதான் அவர்கிட்ட ஒட்டின்னு இருக்கு. அவர் இன்னும் நல்லாவே வரலாம். இதுல வந்து புகழ்ன்றத அவரு சொன்ன மாதிரி இது என்னோட செயல், நான் இப்படிதான் இருப்பேன்றது அவர் தன்னுடைய செயலை செய்து கொண்டு போகிறார். அவ்வளவுதான். கர்மயோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா. நிறைய தன்மைகள் அவரோட நான் பேசும்போது அதை எனக்கு வெளிப்பட்டு இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க இந்த சின்ன வயசுலயே உங்களோட தேடல்கள் நல்ல பெரியதா இருக்கு, விசாலமானதா இருக்கு. அதாவது பறந்து விரிந்த உலகத்தன்மை ஞானத்தினுடைய பாதைக்கு இப்ப மகான்கள் எப்படி மற்றவங்க எல்லாம் நல்லா உயணும்னு நினைக்கிறோம், இவர் அடித்தள மக்கள்ல இருந்து பாக்குறாரு.
இந்த கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 28 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் இப்பவுமே நிறைய அந்த மலைகளுக்கெல்லாம் மலையேற்றம் போறது, மகான்களை நிறைய பேரை சந்திக்கிறது, அத வந்து நம்ம அம்மா சமுதாய நீங்க மக்களுக்கு தம்பியை நிறைய பாராட்டுறீங்க. அவர் தம்பி இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. அது அவர் இல்ல காதுல இல்ல இது இது அவர் பாராட்டுன்னே கண்ணு நினைக்க இல்ல கூடாதுங்க. இல்லம்மா, பாதி அவர் காதுல விழுந்திருக்காதம்மா. வாழ்க அது வளமுடன். பரவாயில்ல, இறைநிலைக்கு விழுந்தா போறோம். இது பாராட்டுன்னே கிடையாதுங்கய்யா. இது இல்லம்மா, வந்து இப்ப நீங்க பேசுனதுல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். இப்ப என்னன்னா, அவருக்கு ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். 30 வயசு அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ரைட்டு. இப்போ நம்ம 2 பேரும் 60 65 வயசு ஆனவங்க. இப்போ நமக்கு இந்த ஒரு குருத்துவம் என்பது வயதை பொறுத்து அல்ல. நமக்கு இன்னைக்கு அவர் குருவா நிக்கிறார் அந்த இடத்துல. ஆமா. அந்த எங்கு எந்த ஒரு தன்மை நல்ல தன்மையாக இருந்தாலும், நீ என்னப்பா அது, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய வயசு, நாங்க என்ன நீ சொல்றதை எடுத்துக்கணுங்கிறது அந்த நிலை இல்லை என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் நாவுக்கரசரும் சம்பந்தரும் போலதான் இப்ப நான் வந்து இதை சொல்றது. இது வந்து புகழ்வு என்பதே கிடையாது. ஒவ்வொருவருடைய உணர்வும் பகிர்தல் தான் இது. நம்மளுடைய உணர்வுக்காக திரைப்படமா அரசியலோ திரைப்படமோ நகைச்சுவைக்காக சொன்னமா, வேற ஒண்ணும் இல்ல. புகழுக்காக இங்கு பாடுபடுபவர்கள் யாருமே கிடையாது. அனைவருமே உண்மையை நோக்கி பயணிப்பவர்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லையா. தம்பி கார்த்திகேயோட சேவை தொடரட்டும். அவருக்கு இறைவனின் ஆசீர்வாதம் எப்பொழுதும். உங்க கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு நம்மோட இணைந்தவர் யாரு? இந்த உரையாடல் வந்து இங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே அது ஒரு நல்ல ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.